ஸ்டிச் போடுறது இதுக்காக தான். இப்போ நம்ம அதாவது ஊசி இருக்கிற அந்த வளையம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற வளையத்தை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்ல ஊசியை உள்ள விடணும். இப்ப கிட்ட காட்டுறேன் பாருங்க, கிளியரா தெரியுது. ஊசி ஒரு வளையத்துல இருக்க, அடுத்த வளையத்தை விட்டுட்டு இந்த வளையத்தை உள்ள ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கணும். ஊசியில ஏற்கனவே ஒரு வளையம் இருந்துச்சு. இப்போ நம்ம செயின் ஸ்டிச் உள்ள ஊசியை விட்டு இருக்கோம். இப்போ ரன்னிங் நூலை இழுக்கும் பொழுது ஊசியில 2 வளையம் கிடைச்சது. இந்த 2 வளையத்தோடவே இந்த ரன்னிங் நூலை இந்த ஊசிய இது போல மாட்டிட்டு 2 வளையத்து வழியாவும் இந்த ரன்னிங் நூலை இழுத்தோம்னா இதுதான் சிங்கிள் குரோஷே. அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்கு இங்க பக்கத்துல இருக்கிற செயின் ஸ்டிச் வளையத்தை உள்ள ஊசியை உள்ள விடணும். அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூல் அது. இப்போ ஊசியை உள்ள விடுறேன், ரன்னிங் நூலை மாட்டி மெதுவா இழுக்கணும். ஃபர்ஸ்ட்ல கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஈஸியாயிடும். இப்போ ஊசியில 2 வளையம் இருக்கு. இந்த 2 வளையத்து வழியாவுமே ரன்னிங் நூலை எடுக்கணும். இப்போ 2 ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ அடுத்த ஸ்டிச் 3வது ஸ்டிச். இதே போலதான் நம்ம ஒரு ஸ்டிச்லயும் இந்த வளையத்து உள்ள ஊசியை விடணும். ஆனா இந்த ஊசியில இருக்கிற வளையம் எப்பவுமே வெளியே வரவே கூடாது. அது வெளியே வந்துருச்சுன்னா நம்ம போட்டது நூல் பிரிஞ்சு வந்துடும். நம்ம கையில பிடிச்சி இழுத்தாவே அது பிரிஞ்சுட்டே வந்துடும். அதனால ஊசியில இருக்கிற நூலை வெளியவே வரக்கூடாது. இப்போ 3வது ஸ்டிச்சும் நான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. 3 ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ 4வது ஸ்டிச் செயின் ஸ்டிச்ல ஊசியை உள்ள விடுறேன், ரன்னிங் நூலை இழுக்கிறேன், 2 வளையமாச்சு. அடுத்தது ரன்னிங் நூலை இது போல மாட்டுறேன், மெதுவா இழுக்கிறேன், மெதுவா இழுத்துட்டு ரன்னிங் நூல்ல இந்த 2 வட்டத்து வழியா வந்தாச்சு. அடுத்த ஸ்டிச் 5வது செயின் ஸ்டிச்ல மறுபடியும் ஊசியை உள்ள விடுறேன், ரன்னிங் நூலை எடுக்கிறோம். இப்போ நான் இந்த செயின் ஸ்டிச் போட்டதால எவ்வளவு பெரிய கேப் வந்திருக்கு பாருங்க. ஏன்னா அது நான் ரொம்ப லூசா போட்டேன் அந்த செயின், அதனாலதான் அது போல இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டிச் நம்ம போடலாம். ஊசியிலேயே ஒரு வளையம் இருக்கு, பக்கத்துல இருக்கிற ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ள விடுறோம், ரன்னிங் நூலை மேலே எடுக்கும் பொழுது 2 வளையம் கிடைக்குது. 2 வளையத்து வழியாவும் ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி இழுத்தோம்னா சிங்கிள் குரோஷே. இதேதான் இந்த செயின் ஸ்டிச் ஃபுல்லாவே கடைசி வரைக்கும் போட்டுட்டு வரணும். சிங்கிள் குரோஷே ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 20 செயின் ஸ்டிச் போட்டு இருந்தேன். இப்போ சிங்கிள்